எடுத்துக்கொள்ளுங்க. கொலேசியன் புஸ்தகத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவனோடு எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசல் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் கிறிஸ்து கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசல் வீற்றிருக்கும் இடத்திலே மேலானவைகளை தேடுங்கள். இப்போ எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வருதுன்னு தெரியல. இப்போ பவுல் சொல்லுகிறது மேலானவைகளை தேடணும். இப்போ நாம் இந்த இயற்கையை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது நான் குற்றம் என்று சொல்லவில்லை. இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தில் இது ரொம்ப பாவம். நாம் முற்றிலுமா இயற்கையை மாத்திரம் எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பயங்கரமான பாவம். இந்த இயற்கையெல்லாம் ஒரு சைடு தான் இருக்கணுமே தவிர முழுமையை நமக்குள்ள வரக்கூடாது. இந்த இயற்கையை நாம் அதிகமாக நாம் ஃபங்கியாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த மேலான ராஜ்யம் நமக்கு கிடைக்காது. அப்ப கிறிஸ்து உயிர் தெழுந்தது நமக்கு தெரியும். நாம் அதனால தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அவர் மரித்து உயிர் தெழுந்தது வெளியரங்கமாய் அவர் சொல்லி அப்போஸ்தலருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வெளியரங்கத்தை நாமும் ஒரு காலம் அதை டேஸ்ட் பார்த்த பின்பு நமக்குள்ளே அந்த விசுவாசத்தின்படி அந்த ஆவியானவர் நமக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த ஆண்டவராய் இயேசு உயிர் தெழுந்து என்ன கிரியை செய்தார், எப்படி பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார், எப்படி ரட்சிப்பை செய்து முடித்தார், எப்படி நம்முடைய கண்களுக்கு முன்னாய் எழுந்தருளி போனார், எல்லாமே நான் வசனத்தின் மூலம் படித்து அதன் மூலம்தான் பரலோக ராஜ்யத்துக்குத்தான் இந்த ஆராதனைக்கு வருகிறோம். அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யம் இல்லை என்று சொன்னால் யாரும் ஆராதிக்க வர வேண்டிய தேவையில்லை, யாரும் ஜெபிக்க வர வேண்டிய தேவையில்லை. அப்ப பரலோக ராஜ்யம் இந்த மாம்ச சரீரத்தோடு இணைந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால் தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற ஆவியினால இந்த சரீரத்தோடு இணைந்திருக்கிறது, ஒரு மனுஷியோடு இருக்குது. அப்ப தேவன் ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ தேவ ராஜ்யத்தின் ஆவியை கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு பரலோகமாய் பந்தம் இல்லை, அவர்களுக்கு ஆராதனை பந்தம் இல்லை, ஜபத்தை குறித்து ஒரு பந்தம் இல்லை, பரிசுத்தத்தை குறித்து பந்தம் இல்லை, வரப்போற ராஜ்யத்தை குறித்து பந்தம் இல்லை. காரியம் அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை. தேவனுடைய ஆவி இல்லாவிட்டால் அவர்களால் ஒன்றும் செயல்பட முடியாது. தேவனுடைய ஆவி உள்ள மனுஷனோ மனுஷியத்தான் பரலோகத்துக்கு என்று செயல்பட முடியும். காரியம் அவர் பரலோகத்திலிருந்து கொடுத்த ஆவி. அல்லேலூயா. அப்ப அவர்கள் மேலானவைகளை தேட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த மேலானவை தேடுவதற்குத்தான் ஆண்டவரை கர்த்தர் பவுலை கொண்டு நமக்கு நிருபத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சிலர் சொல்லுவதுண்டு, நான் சிலுவை குறித்து தான் பேசுறேன், ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவது இல்லை என்று சொல்லி. அது உண்மைதான். அல்லேலூயா. அது உண்மை, 100க்கு 100 உண்மைதான். காரணம், அந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசினால் எனக்கும் சிலுவை இருக்காது, உங்களுக்கும் சிலுவை இருக்காது. நாம் சேர்ந்து சபையாய் செத்து போய் விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ எந்த சபை பேசினா அது பாவம். இந்த கடைசி காலத்தில் இயேசு வருகைக்குரிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கும் போது அவர்கள் வாக்குத்தத்தங்களை எடுத்து பேசினால் அது ரொம்ப பாவம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு உடுக்க வஸ்துவும் உணவும் தந்து உங்களை பராமரிப்பேன்னு தான் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வேற ஒண்ணுமே அவர் சொல்லவில்லை. ஆனா பூமியில இருக்கின்ற 800 கோடி மக்களும் வாழ்வதற்குள்ள எல்லா பொக்கிஷத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம் இனி எத்தனை காலம் இந்த பூமி இருக்குமோ, எத்தனை காலம் விதைப்பு இருக்குமோ, எத்தனை காலம் கொய்த்திருக்குமோ, அத்தனை காலத்துக்கும் நாம் சாப்பிடுவதற்கு நன்மைகளை உங்க வீட்டுக்கு பெந்தேகோஸ்து பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் என் வீட்டுக்கும் என்ன என்ன நன்மை வேண்டும் என்று சொல்லி நீ உயிரோடு இருக்கும் காலம் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்காய், அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு ஏதுவான கிரியைகளை நீ அறிந்து கொள்வதற்காய் தேவன் உனக்கேற்றதை கர்த்தர் செய்து முடித்து விட்டார். உனக்கு என்ன பெண் வேணும், எங்கே நீ பெண்ணெடுக்க வேண்டும், எங்கே பெண்ணை கெட்டி கொடுக்க வேண்டும், எங்கே ஆண் புருஷன் வரும், எல்லாத்தையும் கர்த்தர் ஒதுக்கி வச்சிட்டார். அல்லேலூயா.
ஒரு குறைவும் உங்களுக்கும் எனக்கும் வைக்கவில்லை. நாம் அதை அறிந்து கொண்டு தொடர்ந்து மேலானவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு போகும்போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை எந்த விதத்தில் செய்து உன்னை மகிமைப்படுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. அப்ப கஷ்டப்படுகிறவர்களும் துன்பப்படுகிறவர்களும் வருத்தப்படுகிறவர்களும் பணம் இல்லாமல் இருக்கிறதும் சுகமில்லாமல் இருப்பதும் வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க சமாதானம் பரலோகத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கென்று செய்கிற கிரியைகளை ஒன்றும் மறந்து போவர் அல்ல. அவர் பரலோகத்தில் உனக்கு தேவையான என்ன குறைவுகள் எங்கே இருக்கிறதோ அத்தனை குறைவுகளை நிறைவாய் இயேசு உனக்காய் வைத்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டு தேவ சபை மேலானவை தேடி போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ரூட்டை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களை சில அநித்தியமாய் உங்களை நடத்தினாலோ, ஒரு சகோதரன் யாராவது உங்களை நடத்தி பரலோகத்துக்கு இடகலாய் உங்களை நடத்தினா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியான சொல்றது, அப்படி உள்ள நட்பு உங்களுக்கு தேவையில்லை, அப்படி உள்ள கள்ள அன்பு தேவையில்லை. உன் தேவை பரலோக ராஜ்யம். நான் பூமியில வரும்போது என்னை பின்பற்றுகிற அத்தனை ஜனங்களுக்கும், என்னை விசுவாசிக்க அத்தனை ஜனங்களுக்கும் ஞானஸ்நானம் எடுத்து என் ஆவியை கொடுக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் பரலோகம் என்று ஒரு இடத்தை, உன்னை நேசிக்க, அன்பு வைக்க, அரவணைக்க, உன்னை தேற்ற, உன்னை நடத்த ஒரு இடத்தை நான் உனக்கு ஆயத்தம் படுத்தி வைத்து தான் வந்துவிட்டேன். அது ஆயத்தமா இருக்குது. அதிலே உங்களை போக விடாமல், அதற்குள்ளே வர விடாமல் சாத்தான் தடை பண்ணினா, நீ அந்த தடையிலே நிற்காதபடி அந்த மேலானவை நோக்கி கடந்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மேலானவை நோக்கி நீ கடந்து போகும்போது பயங்கர பாடுகள் உண்டு, குழிகள் உண்டு, பள்ளத்தாக்குண்டு, பாறைகள் உண்டு, முள்ளுகள் உண்டு, மலைகள் உண்டு, யுத்தம் உண்டு. அதில் எல்லாம் நீ ஒவ்வொரு ஸ்டெப்பா ஜெயமெடுத்து கிறிஸ்துவண்டிலே சேர்வதற்கு கர்த்தர் சபைக்குள்ளே ஒரு ஏணிப்படியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மேலான ஈஸியா ஒன்றும் போயிட முடியாது. மேலான ராஜ்யத்துக்கு ஈஸியா ஒன்றும் போயிட முடியாது. யாரையும் போதற்கு சாத்தான் சம்மதிக்க மாட்டான். ஆனபடி நான் சபைக்கு சொல்ல, இங்க என்ன குறைவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்க என்ன துன்பம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது மண்ணோட போய்விடும். ஆனா நித்திய ராஜ்யத்தை விடாம அந்த மேலானவை இயேசு போன இடத்தை தேட வேண்டும் என்று சொல்லி பவுல் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். நீங்களும் அந்த மேலான இடத்தை தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடத்தில் உள்ள மேலானவை தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பிரசவித்த உடனே மரித்தீர்கள். ஒரு பிள்ளை பிரசவித்து இந்த பூமியிலே விழும்போதே அந்த பிள்ளை உலகத்துக்கு ஜீவன் இருந்தாலும் நித்திய ஜீவன் இல்லாம மரித்து விட்டது. அந்த நித்திய ஜீவன் இல்லாம மரித்த பிள்ளைகள் மரிக்க கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவராய் இயேசு வந்து இழந்து போன ஜீவனை கொடுப்பதற்காய் உங்களுக்காய் எனக்காய் கல்வாரி சிலுவையிலே தியாகமாய் தொங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தியாகமாய் தொங்கி அவர் மரித்த சரீரத்திலிருந்து உயிர் பெற்றதினாலே நாம மரித்திருந்த சரீரம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆவிக்குரிய உயிரை பெற்றிருக்கிறோம். ஆவிக்குரிய உயிரை பெற்றோம். புது ஆவிக்குரிய ரட்சிப்பை பெற்றோம். அந்த ஆவிக்குரிய ரட்சிப்பை அளிப்பதற்காய் சாத்தான் போராடும் போது நீ விட்டு கொடுக்காத, நீ உயிர் பெற்றிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜன்ம பாவம் அந்த மரணத்தை உண்டாக்கிச்சு. இந்த சிசுக்கள் பிறக்கும் போதே ஜன்ம பாவத்தின் மூலம், குடும்ப பாரம்பரிய பாவத்தின் மூலம் செத்து பிறந்த நம்மை ஏற்ற காலமாகும் போது அந்த சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உன்னை குணமாக்கி பாவ மன்னிப்பு தந்து உன்னை பூரணப்படுத்தி உன் அக்கிரமங்களை எல்லாம் மாற்றி உன்னை முற்றிலும் இரத்தம் கொண்டு உன்னை சுத்திகரித்து உன்னை கழுவி பராமரித்து இனி பிசாசு உன்னோடு வாதாட கூடாது, அந்த சரீரத்தை தொடக்கூடாது, பிசாசு யுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவருடைய இரத்தத்தை உனக்கு தந்து உன்னை மீண்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
மக்கள் அதெல்லாம் மறக்க கூடாது. அந்த ஜீவன் எப்படி வந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களை புதிய சுத்திகரிப்பின் மூலம் ஒரு புதிய கிரியைகளை உங்க உடம்பிலே உண்டாக்கி, அந்த உடம்பிலே உண்டாக்கின்ற கிரியினாலே உங்களை சுத்திகரித்த பின்பு இழந்து போன இந்த சரீரம் செத்த ஆவியை புதிய தேவ ஆவியினால் உயிர்ப்பித்தது. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இந்த ஆவியினால வியாதிகள் மாறும், இந்த ஆவியினால நெருக்கங்கள் மாறும், இந்த ஆவியினால திடன் கொண்டிரு, இந்த ஆவியினால அற்புதம் நடக்கும், இந்த ஆவியினால அதிசயங்கள் நடக்கும், இந்த ஆவியினால் உன் வாழ்க்கை கட்டப்படும், இந்த ஆவியினால தாறுமாறான எல்லா வாழ்க்கையும் மாறி கர்த்தர் இந்த புது ஆண்டிலே சிலரை புதுப்பித்து கர்த்தர் கட்ட போற தேவ தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவியினாலே நம்மை புதுப்பித்து புதிய மனுஷனாய் மாற்றி, புதிய மனுஷியை மாற்றி, இனி நாம் எப்படி தேவனோடு சேர்ந்து வாழ வேண்டும், தேவனோடு எப்படி நாம் சேர்ந்து நெருங்கி வாழ வேண்டும், தேவ கீதம் என்னதென்று சொல்லி நாம் இந்த பூமியில எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆவியிலே ஜெபத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் விசுவாச பிள்ளையே உன்னிடத்தில் என்னிடத்தில் கர்த்தர் பேச வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்படி தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிறதுனால, உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறதுனால சாத்தான் பார்க்கிறான், இவனை உயிர்ப்பிக்கதை அவன் அறிந்தால், இவளை உயிர்ப்பிக்கதை அறிந்தால் இவள் என்னை விட்டு பெய் விடுவாள், உலகத்தை நேசிக்காம ஆண்டவரை நேசித்து விடுவாள், அதற்கு விடக்கூடாது என்று சொல்லி எவ்வளவாய் பலன் செய்யணுமோ அப்படி சில குடும்பத்தில் சத்துரு பலன் செய்கிறான். அந்த பலத்தின் கட்டுகளை உடைத்து உன் இருதயத்தை திருப்பு, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதனால தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்ததினால மரித்திருந்த நாம் உயிர் பெற்றோம். உயிர் பெற்றதை அறிந்துவிட்டு இனி பூரணமாய் உயிர் பெற எதெல்லாம் செய்யணுமோ அதை நீங்க செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்நானத்துக்கு ஓடுவதற்கல்ல, காத்திருக்கணும் அபிஷேகம் பெறுவதற்கு. அதுக்கு பின்புதான் உயிர் பெற போறீங்க. ஹல்லேலூயா. அந்த உயிர் பெற்ற பின்புதான் உங்க பூரண பிறப்பு பரலோகத்திலிருந்து வந்து விட்டது. ஆமென். பின்பு போராட்டம் உண்டு. நீ ஜெயம் எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வேன் என்று பரிசுத்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஒரு அபிஷேக ரகசியம் வராவிட்டால் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. பரலோக தேவன் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற ரகசிய ஆவியாக இது வெளியரங்கமா ஒன்றும் கிடையாது. இது கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு வேண்டியோ, ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வேண்டியோ, 1ஆம் தேதி உள்ள ஆராதனைக்கு வேண்டியோ வெளியரங்கமா நடக்கிறதல்ல. 10,000 பேர் கூடினாலும் அதிலே தேவ ஆவி பெற்றிருக்கிற பிள்ளையை தேடி கர்த்தர் இறங்கி வருவார். அது தன் நம்மத்திலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஏதாவது அதுக்கு தடையா இருந்தால் மாற்றிக்கொண்டு இந்த வருஷம் நீங்கள் புதுப்பித்து மரித்து போன இந்த சரீரத்தை புதுப்பித்து புதிய ஆவியிலே நிரம்ப வேண்டும் என்று நீ பாடுபடுவாயானால் கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம். அது எதுக்கு உனக்கு தருகிறார் என்று சொன்னால் அழித்து போடுவதற்கல்ல, உயிரத்திருந்த நமக்கு உயிரை கொடுத்து நம்மை மீண்டும் நடத்தி கொண்டு போற ஒரு பாதைக்கு நேராய் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உயிர்ப்பித்த பின்பு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இனி நான் மண்ணுக்கு நான் அடிமையாக கூடாது, விண்ணுக்கு நான் அடிமையாக வேண்டும். ஆனபடி மேலானவை தேட வேண்டும். ஆமென். சரியா, சரியா பிள்ளைகள், சரியா? டேய் பிள்ளைகள் சரி. இப்பதான் அந்த கொஞ்சம் பசங்க சரியாய் வாராங்க. அப்ப அவர்கள் சின்ன வயதுல இப்ப மேலானவை பெற்றுக்கொண்டால நிக்க முடியாது. காரியம்னு சொன்னா இனித்தான் அவங்களுக்கு வயசே கிடக்குது. அப்ப அந்த மேலான அனுபவத்தை சின்ன பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி சாத்தான் என்ன செய்கிறான், இப்பவுமே அதுக்கேற்ற கிரியைகளை செய்து அவங்களை இழுக்க பார்க்கிறான். அல்லேலூயா. அது பெண் பிள்ளைகளானும் சரி, ஆண் பிள்ளைகளானும் சரி, அதுக்கேற்ற கிரியைகளை செய்து இழுக்க பார்க்கும்போது பெற்றோர்கள் பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளைகளை எப்படியாவது உருவாக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். அல்லேலூயா.
அறிவில்லாத நாட்கள் அபிஷேகம் பெற்றால் கூட அவர்களை வேறு வழியா சாத்தான் கொண்டு போய் விடுவான். ஏன்னா அந்த அபிஷேகத்தின் வல்லமை மகத்துவத்தை தெரியாது. அந்த அபிஷேகத்தின் ரகசியங்கள் அவங்களுக்கு புரியும் காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா அவங்க என்ன செய்வாங்க? தெய்வ பயத்தோடு வாழுவாங்க. இந்த தெய்வ பயத்தோடு இந்த வாலிப பிள்ளைகள் மாறும்போதுதான் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். சாத்தானுடைய கிரியை அழியும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்ல, அவனுடைய கிரியை அழிப்பதற்கும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவன் சில பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும் போது சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னை அழிவிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறேன், அழிவின் பாதையிலிருந்து என்னை பிரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், என்னை அழிவுக்கு விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க. ஹல்லேலூயா. காலமே ஒரு பிள்ளை கூப்பிடுறான், பாஸ்டர் என் கணவன் வந்து மடி சச்சுகர மடி நல்ல படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். நான் நிறைய தரிசனம் காண்றேன், வீட்டுக்குள்ள எல்லாம் பாம்பு ஓடிக்கொண்டிருக்கிறதாகவே காணுகிறேன் பாஸ்டர். நான் கேட்டேன், 1.5 வருஷம் பேசி இருக்கேன், இதில் மீட்டு வராவிட்ட எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. 1.5 ஆண்டுகள் உனக்கு புத்தி சொல்லி கொடுத்திருக்கிறேன், உலக பிரகாரமா சொல்லல, நான் கவனமாத்தான் நடத்தி இருக்க உன்னை. இனி நீ இந்த பாம்பு காணு அது காணு சொல்லி சொல்ல வெக்ககேடு. பிரைஸ்லா. அது எதனால வருகிறது? இடம் கொடுக்கிறதுனால வருகிறது. அந்த சர்ப்பம் நம்ம வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கிறதுனால நம்ம வருகிறது. அந்த சர்ப்பம் நமக்குள்ள கிரியை செய்ய பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எதுக்கு வருகிறான்? உங்கள் ஆசீர்வாதத்தை பிடுங்குவதற்கல்ல, சோதனைக்குள்ளே வைத்து மேலான ராஜ்யத்தை அனுபவிக்க விடாதபடி உன்னை தடை பண்ண வருகிறானே தவிர வேறொன்றுமல்ல. இப்ப அநேக சர்ப்பங்கள் பிரபுக்களையும் ஐஸ்வர்யவான்களையும் தலைவர்களை நடத்துறது அதுதான் சர்ப்பம் தான். அந்த வீட்டில் இல்லையா? அந்த வீட்டில் உண்டு. ஏன்? அது அவங்களுடைய கண்ணில் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு என் கண்ணில் கண்டு தாரான்னு சொன்னா இதை கவனிச்சுக்க, இவன் தான் வீட்டை கலக்கி கொண்டு இருக்கிறான், இவன் தான் கடபாரத்தை கொண்டு வருகிறான், இவன் தான் நோயை கொண்டு வருகிறான், இவன் தான் பாவத்தை கொண்டு வருகிறான், இவன் தான் துன்பத்தை கொண்டு வருகிறான், இவன் தான் நெருக்கடியை கொண்டு வருகிறான், இவன் தான் மதுபானத்தை கொண்டு வருகிறான், இவன் தான் உன்னை அழிக்க வந்து கிடக்கிற வலு சர்ப்பம். ஜெபம் இல்லாவிட்டால் அவன் சுகமா வந்து வீட்டில் இருப்பான். சண்டைகள் வீட்டில் இருக்கும் அவங்க வந்திருப்பான். அதனாலபடி நீங்கள் நெருக்கத்துக்கும் சண்டைகளுக்கும் வழக்குகளுக்கும் வாதுகளுக்கும் சில சூதுகளுக்கும் விழுந்து விடாம, சத்துரு என் வீட்டில் வரக்கூடாது, இந்த வீடு மேலானவைகளை நோக்க வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் சத்துருவோடு எதிர்த்து நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்த்து நிற்கணும். நீ போராட்ட களம்தான். பரலோகம் அடைகிறது வரை உனக்கு போராட்ட களம்தான். இந்த மூச்சு போகிறது வரை போராட்ட களம். அது விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சினிமா கண்டு ஜெயிக்கிறது போல அல்ல, ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார்கள் வந்து கடைசியை ஜெயம் எடுக்கிறது போல அல்ல. இந்த ஜெயம் பரலோகத்தில் நீ அடையும் வரை உனக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தை ஸ்டெப் ஸ்டெப்பா ஜெயம் எடுத்து கர்த்தர் பரலோகத்தில் இருந்து ஜீவ கிரீடத்தை உனக்கு தரும் வரை நீ போராட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லு பாருங்க, எபிரேய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை சீக்கிரம் படிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்னைக்கோ தொடங்கின ஒரு விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் எப்படி இதை உருவாக்கினார் சொன்னா, ஒரு விசுவாசத்தின் மூலம். பிள்ளை இல்லையா? அதன் மூலம் ஒரு விசுவாசத்தை உருவாக்கினார். ஒரு நோய் டாக்டர் கைவிட்டாரா? அந்த நோயின் மூலம் தான் ஒரு விசுவாசத்தை உருவாக்கினார். கடன் பாரமா? அந்த கடன் பாரத்தை உருவாக்கினார். ஏதோ ஒரு போலீஸ் கேஸா? அது மூலம் நமக்கு ஒரு விசுவாசத்தை உருவாக்கினார். அந்த விசுவாசம்
அருகதை இல்லாத காரியத்தை ஏற்ற காலத்தில் செய்தது. அல்லேலூயா. அருகதை இல்லாதபடி அந்த விசுவாசம் உங்களை என்னை பல இடத்துல நடத்தி ஜெயம் கொடுத்து சில தேவ பிள்ளைகளுக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தேவன் உங்களுக்கு தந்து அந்த விசுவாசத்தின் மூலம் தேவனே உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தின்படி தேவன் காரியங்களை செய்தபடினாலே இந்த விசுவாசத்தை எடுப்பதற்காய் சாத்தான் பல ட்ரிக்குகளை பண்ணுவான், பல உபயோக தந்திரங்களை சாத்தான் பண்ணுவான். நீ சொல்ல வேண்டும், வீட்டில் சோதனை இருக்குது, மாமி கிட்ட பிரச்சனை இருக்குது, மாமனு கிட்ட பிரச்சனை இருக்குது, பிள்ளைகிட்ட பிரச்சனை இருக்குது, புருஷன்கிட்ட பிரச்சனை இருக்குது, மனைவி கிட்ட பிரச்சனை இருக்குது, பல பல உபத்திரம் இருக்குது. ஆனாலும் நீ சொல்லணும், பிசாசே, நான் தொடங்கின ஒரு விசுவாசத்தை, நான் ஆதியிலே கொண்ட ஒரு விசுவாசத்தை எத்தனை பிரச்சனை வந்தாலும் கடைசி வரை நான் கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி நீ சேலஞ்ச் பண்ணும்போது சாத்தான் உன் பிரச்சனை விட்டு வெளியேறுவான். ஹல்லேலூயா. 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 இந்த விசுவாசம் குடும்பத்தில், ஆஸ்தியில, வேலையில, தொழில் மூலம் தான் முதல்ல வரும். அந்த விசுவாசம் ஆபிரகாம் வந்த மாதிரி அந்த விசுவாசம் தான் பின்பு பூமியில நீ வாழ வேண்டிய நாட்கள் கழியும் போது அது உனக்கு தேவையான பொக்கிஷத்தை தந்த பின்பு சொல்லிவிட்டு இந்த விசுவாசத்தை தான் திருப்பி பரலோகத்துக்கு நேரா வைக்கிறீங்க. ஆமென். அந்த பரலோகத்துக்கு நேராக உங்க விசுவாசம் வந்த உடனே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தான் இதிலே தலையிடுவான். அப்ப உங்களை சுற்றி நிற்கிற பாவங்கள் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாமல் உங்களை சுற்றி எந்த பாவம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. எந்த பாவம் கிறிஸ்துவிலிருந்து என்னை தடுக்கிறது, எந்த பாவம் கிறிஸ்துவிலிருந்து என்னை அகற்றுகிறது, எந்த பாவம் என்னை விரட்டுகிறது, எது என்னை இந்த நாளில் தாக்குறது என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே தேவ பிள்ளைகள் கண்டுபிடித்து அந்த பாவத்தை தூக்கி நீ தூர போட்டு மீண்டும் ஒரு விசுவாசத்தை நீ எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவோடு ஓடும்போது தேவன் உன்னை நடத்தும்படி தீர்க்க தரிசனமாய் சொன்ன தூதனை அனுப்பி உன் சகல பிரச்சனைகளையும் தேவன் தீர்த்து உன்னை ஆளாக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மீண்டும் உன்னுடைய பாவங்கள் சங்கீதம் 51 மீறுதல் இருந்தால், பழைய நாட்களிலே நம்முடைய மீறுதல் இருந்திருமானால் அதை கண்டுபிடிங்க. என்ன மீறுதல்ல நம்ம வாழ்ந்தோம் அதை கண்டுபிடித்து தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் பண்ண இந்த புது வருஷத்தில் ஆசீர்வதிக்க, தொழில்கள் ஆசீர்வதிக்க, விடுதலை அடைய, நோயிலிருந்து வெளியே வர, பிசாசை எதிர்க்க பரலோகத்தின் வழிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிந்தோ அறியாம செய்த ஜன்ம பாவம், கர்ம பாவம், மரித்திருந்த நாம் உபவாசத்தின் மூலம் எல்லா பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து ஜீவன் அடைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதை நீங்கள் ஜெபம் பண்ணி அழுது எழுதுங்க. இந்த பாவம், இந்த பாவம் நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, இது மறைமுகமா என்ற பாவம், யாருக்குமே என்ன பாவத்தை தெரியாது, இந்த பாவத்தை நான் இன்றைக்கே விட்டுவிட்டு ஒரு பரிசுத்த ஜீவிதம் ஜீவித்து நான் மேலானவை தேடுவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவசித்தால் கர்த்தர் இந்த நாளிலே உன் பாவ மன்னிப்பு தந்து உன்னை விடுதலை ஆக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். விக்கிரத்தில் வந்த பாவமோ எப்படி வந்த பாவமானாலும் சரி, அது மாறி போன பின்பு கர்த்தர் உன்னை சொந்த மகளாய் சொந்த மகனாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து வந்தேன் வழிகளிலே கர்த்தர் நடத்தி போதுமாய் கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப சுற்றி நிற்கிற பாவங்கள், நம்ம இந்த பாவம் எதுக்கு சுற்றி நிற்குன்னு சொன்னா வேற ஒன்று, அந்த பாவத்துக்குள்ள நீங்க போவதற்காய், அந்த இச்சைகளுக்குள்ள போவதற்காய், அந்த சினிமா, டான்ஸ், ஆட்டம் பாட்டத்தில் நீ போவதற்காய் சுற்றி நிற்கிற பாவங்கள், நம்முடைய மனதுக்கு இன்பத்தை கொடுக்கிற பாவங்கள், நமக்கு மனது கொடுக்கின்ற மதுபான பாவங்கள், நமக்கு மனது கொடுக்கின்ற இளைப்பாறுதல் போல் இருக்கின்ற தற்காலிகமான பாவங்களை சாத்தான் உங்க முன்ன
அப்ப அந்த பாவத்துக்குள்ள போகும்போது நமக்கு தோணும் சபை அனுபவம் வேண்டாம், சபை தேவையில்லை, அதை விட உலக இன்பம் நல்லா இருக்கிறது என்று சொல்லித்தான் அந்த பாவ இன்பத்துக்குள்ள அது சுற்றி கிடக்கிறது. அது தற்காலிகமான சந்தோஷத்தை தரும், தற்காலிகமான ஃப்ரெண்டுனால சொந்தத்தினால் சந்தோஷம் தரும். ஆனா ஏற்ற காலமாகும் போது, உனக்கு நரமயிர் வரும்போது, உன்னால ஒன்னும் செய்ய முடியாத காலமாகும் போது உலகம் உன்னை கைவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகம் உன்னை கைவிடாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மேலானவை தேட கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு தாளமுள்ள வசனம் படிச்ச படிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்னமா சிலுவையிலே சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீட்டிருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு என்ன சந்தோஷம்? 3.5 ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்யும் போது இப்படி பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரிந்தது. அதை போல பரலோக ராஜ்யத்துக்கு போற தேவ பிள்ளைகளுக்கு நீ பரலோக ராஜ்யம் போகும் வரை இப்படி உள்ள தண்டனை மூலம்தான் அந்த பரலோகத்தை அடைவோம் என்று நீ அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அது சுகம் கொண்டு போறதல்ல, நிம்மதி கொண்டு போறதல்ல, களிப்பு கொண்டு போறதல்ல, ஏதோ பல அன்பை கொண்டு போறதல்ல. அது மிகுந்த பிரயாசத்தின் மத்தியில தான் கடந்து போக வேண்டியது இருக்கும். அப்ப இந்த ஆண்டவராய் இயேசு எதுக்கு சிலுவை சுமந்தாலாம், சிலுவை எதுக்கு சுமந்தார் என்று சொன்னா வரப்போற சந்தோஷம். அப்படின்னா பிதாவாய் மறுரூபம் அடைய போற மகிமையான தெய்வீக சந்தோஷம். அப்ப நீங்கள் சபையிலே பாடுபட்டாலோ, சபையிலே நின்றாலோ, சபையிலே ஒதுக்கப்பட்டாலோ, சபையிலே போராட்டமோ, சபையிலே காணிக்கை எதுவானாலும் நீ கொடுத்து கர்த்தருக்குள் உண்மையா இருக்கும் போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், நான் இது முகாந்திரம் இயேசு அடைந்த முழு சந்தோஷத்தை முழு நிம்மதியும் இந்த சிலுவை பாடுகளிலே நான் அடைவேன் என்றுள்ள முழு சந்தோஷம் உனக்குள்ள இன்றைக்கு கிரியை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு கட்டி எடுத்து போட்டாலும், தண்ணி கோரி கொடுத்தாலும், ஒரு தண்ணி கோரி கொடுத்தாலும், ஒரு டீ போட்டு கொடுத்தாலும், துடைத்தாலும், தூத்தாலும், என்னென்ன வேலை செய்து கர்த்தருக்கென்று செய்கிறீர்களோ அந்த சந்தோஷம் இந்த பூமிக்கல்ல. ஒரு நாள் இந்த மண்ணோட நான் போகும்போது இந்த சிலுவை இயேசு எடுத்த சிலுவை முகாந்திரம் அவருக்கு பரலோகத்தின் சந்தோஷம் கிடைத்ததை போல எனக்கு பரலோக சந்தோஷம் கிடைக்கும் என்ற சந்தோஷத்தோட எத்தனை பேர் சிலுவை சுமக்கிறீர்களோ அத்தனை பேர் இயேசு இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதம், இயேசுவின் நாமத்தில் பல விடுதலைகள் உங்க மேல சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். வாலிபனை எழுந்திரு, வாலிபனை எழுந்திரு, வாலிபனை எழுந்திரு. இந்த நாளில் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கொடுக்காதே, பிசாசுக்கு அடிமைப்பட்டு கொடுக்காதே, பிசாசுனை கட்டி போட பார்க்கலாம், அடிமைப்பட கொடுக்காதே. நீ இந்த நாட்களில் என் வசனத்தை கேட்டு எழுந்திரு. மேலாவனை தேடும் போது நான் உனக்கு மேலான காரியத்தை இந்த பூமியிலும் இம்மையிலும் மறுமையிலும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. அப்ப நாம் இங்க வேலை செய்யாம பரலோகம் திறக்காது, நாம் இங்க உழைக்காம பரலோகம் திறக்காது. நம்ம பரலோகத்துக்கு என்று என்ன வேலை செய்கிறோமோ அது மூலம்தான் பரலோகம் திறக்கும். அப்படித்தானே? படிக்காம பாஸ் பண்ண முடியாது, பாஸ் பண்ணாம ஒரு லிமிட்டடான ஒரு வேலையில யாரவும் முடியாது. ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளாம நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு தொழிலை எதுக்கு கற்றுக்கொள்ளுவோம்? வருங்கால ஜீவனத்துக்காக, வயிற்று பிழப்புக்காக. அப்படித்தானே? ஒரு தொழில் வேலைகளை கற்றுக்கொள்ள வருங்கால ஜீவனத்துக்காக. அப்ப அதை கற்றுக்கொள்ளும் வரை அவமானமாக்கும். நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம், ஒரு கடலை போய் நிக்கிறீங்க, ஒரு துணி கடல் நிக்கிறீங்க,
அதை கற்றுக்கொள்ளும் வரை யாரோ உங்களை அவமானப்படுத்தி கொண்டுதான் இருப்பாங்க. கற்றுக்கொண்டம் என்பது தெரியும். வேற கடலை போனால் இவ பிழைப்பானபடி ஒன்னும் சீண்டக்கூடாது. ஏன் கற்றுக்கொண்டாச்சு. எந்த ஸ்தாபனத்திலும் சரி, ஊழிய பாதையில சரி, ஊழிய பாதையில போல நெருக்கம் யாருக்குமே கிடையாது. காரியம்னு சொன்னா, இந்த ஊழிய பாதையில 95% ஊழியக்காரர்களும் தான் ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று பார்ப்பாங்களே தவிர யாரையும் விட மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும், ஈச்ச கூட ஆடாது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அது என்ன சாபான்னு தெரியல. அப்ப அதுலயும் ஒரு சீஷன் வந்தான்னு சொன்னா, ஒரு சீஷத்து இருக்குன்னு சொன்னா, அந்த சீஷன் ஜெயிக்கும் வர ஜபத்துல ஜெயிக்கணும், வசனத்துல ஜெயிக்கணும், பலதிலையும் ஜெயித்து அவன் மேல வரும் வர அவன் அடிமைப்பட்டு தான் இருக்கணும். எத்தனை புரியுது? அல்லேலூயா. அது பாஸ்டர் மாளுக்கு ஒரு கொழுப்பாகும். அப்படி அது ஒரு கொழுப்பு உண்டாக. அல்லேலூயா. அவடகட ஆன எழுநேக்கான குளிக்கானு சொல்லும் போல இது ஒரு கொழுப்பு. ஆமே. இது எல்லாத்திலுமே அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அதைத்தான் தேவன் வைத்திருக்கிறார். நான் செய்யற வேலை ஜோசுக்கு செய்ய முடியாது, நான் செய்யும் வேலை அசோருக்கு செய்ய முடியாது, அவங்க செய்யற வேலை எனக்கு செய்ய முடியாது. அவன் தேவன் அதன் வேலைகளை வைத்திருக்கிறா. அந்த வேலையில வின் பண்ணி வருவதற்கு ரொம்ப பாடு, ரொம்ப பாடு. அதை போல நீங்கள் மரக்கறி கடல் நின்றாலும் சரி, மண்ணு வெட்ட போனாலும் சரி, கொத்தனார் வேலை செய்தாலும் சரி, எந்த வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் அதுக்கேற்ற ஆளாகி படித்து மேல வந்த பின்புதான் உங்களுக்கு மாற்றம் உண்டாக உங்களை நேசிப்பாங்க. அல்லேலூயா. அதை போல கர்த்தரும் நீ பரலோகத்துக்கென்று பாடுபட்டு, பரலோகத்துக்கென்று உழைத்து, பரலோகத்துக்கென்று ஜீவித்து தடைகளை உடைத்து போக வேண்டும். ஜெபத்துல தடைகளை உடைத்து போக போது கர்த்தருக்கு தெரியும் பிள்ளை மேலான அனுபவத்துக்காக இந்த பூமியிலே போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவர்களுக்கு பாஸ்டர் கை கொடுக்கல, முப்பர்கள் கை கொடுக்கல, யாருமே கை கொடுக்க இல்லை. அப்படி கை கொடுக்காமல் இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஏற்ற நேரத்தில் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாய் உன்னை கை கொடுப்பதற்கு பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவர் இறங்கி வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். அப்ப எல்லாத்திலையுமே போராட்டம் உண்டு. ரொம்ப போராட்டமே ஊழியக்காரர்களுக்குள்ளதான். மற்ற எல்லா போராட்டமும் பிரச்சனை கிடையாது. இந்த ஊழியக்காரருடைய போராட்டம் இருக்கு, அது கொடூரமான போராட்டம். இந்த போராட்டம் மூலம்தான் சாத்தான் ஜெயித்து கொண்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு பரிசுத்த ஆவி என்று சொல்றது ஒரே ஒரு வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. மேலானவைகளை தேடும் போது அநேக பாவங்கள் உன்னை சுற்றி வரும். அந்த பாவங்களை நீ விரட்டி அடிக்கும் போது அந்த மேலானவை உருவாக்குற தேவன் உனக்கு உதவி செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை புரியுது? அப்ப மேலானவை. அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கும்படியாக, அந்த மேலான இடத்தை அடையும்படியாக சந்தோஷத்தோடு சிலுவை சுமந்தார். ஆமென். ஏனென்று சொன்னால் அவரை குறித்து அழுத பெண்கள் உண்டு. சிலுவை சுமக்கும் போது கண்ணீர் விடும்போது அவர் சொன்னார், நீ எனக்காக அழாத, நான் இதுக்குத்தான் வந்திருக்கேன், நீ உன் பிள்ளைகளுக்காகவும் கணவனுக்காகவும் அழு என்று கர்த்தர் சொன்னார். ஏன் அழ சொன்னாரு? ஏன் அழ சொன்னாரு? சில வேளையில மனைவி பரலோகத்தில் இருப்பாள், பிள்ளைகளை தேடினா காண முடியாது, கணவனை தேடினால் காண முடியாது. சில வேளையிலே புருஷன் போய் பரலோகத்தில் விற்றிருப்பான். எந்த புருஷனும் ஒரு மேலான இடத்துல போய் இருக்கும் போது மறைந்து போன மனைவியை தேடாம இருக்க மாட்டான். தேடும்போது அவள் இல்லையோ, என் பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவின் சந்தோஷம் மூலம் மறக்கலாமே தவிர, ஆனா அங்கே இந்த நினைவுகள் மாறாது. பாதாளத்தில் கிடக்க ஒரு மனுஷனை லாசர் கண்டுபிடித்தான் என்று சொன்னால், லாசர் அவனை கண்டுபிடித்தான் என்று சொன்னால் அங்கே அந்த நினைவுகள் மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆனபடி குடும்பம் சந்தோஷமாய் சிலுவை சுமைங்க. புருஷன் மனைவியுமா சிலுவை எடுங்க, பிள்ளைகளுமா சேர்ந்து சிலுவை எடுத்து அந்த தேவ ராஜ்யத்தை நிறைவேற்றுவதற்கு குடும்பமாய் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மேலானவை தேடுங்க. அப்போ சிலுவை மூலம்தான் சந்தோஷமாய் அவர் என்ன செய்தாராம்? சந்தோஷமாய், சந்தோஷமாய். இது ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம், ஒரு ஆவிக்குரிய மகிழ்ச்சி, ஒரு ஆவிக்குரிய சந்தோஷமே தவிர அது வேறொன்றும் இல்லை. அந்த ஆவிக்குரிய சந்தோஷம் உள்ள மனுஷன் உலக சிற்றின்பத்தில் ஒரு நாள் இனி போக மாட்டான். அல்லேலூயா. உலக சிற்றின்பத்தில் போக முடிய காரியம், இந்த உலக சிற்றின்பத்தில் போனா இந்த மூச்சு போதரம் முடிஞ்சிடுச்சு. ஆனா அதுக்கு பின்பே திறக்க ஒரு பரலோகத்துக்காய் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆராதனை, மிகுந்த சந்தோஷத்தோடு ஜெபம், மிகுந்த சந்தோஷத்தோடு நடத்த வேண்டும். குடிகாரனானாலும் சரி, பாவியானாலும் சரி, அவனை மிகுந்த சந்தோஷமாய் உன் கணவனை, உன் மனைவியோ, பிள்ளைகளை நடத்தி நடக்களை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாளுக்காய் கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த களத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இணைந்து பாடுபடுகிற பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் உங்களோடு இணைந்து உங்களை விட மேலான காரியத்துக்காய் கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் சொல்லுகிறான், இவளை உலகத்திலே நான் வச்சிருப்பேன். சாத்தான் சொல்லுகிறான், இவனை உலகத்திலே வச்சிருப்பேன். சாத்தான் சொல்லுகிறான், இவனுக்கு உலக அன்பை காட்டி, உலக ஆசையை காட்டி நான் என் பக்கமா வச்சிருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை வெறுக்க வைத்து என் பக்கமா என் பிள்ளைய வச்சிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைய இந்த உலகத்தை வெறுக்க வச்சு, மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுக்க வைத்தது போல நான் இந்த உலகத்தை வெறுக்க வச்சு நான் என்னோடு வைத்திருப்பேன் சொன்னா, உன் வீட்டில போராட்டம் இல்லையோ, உன் வீட்டில வேதனை இல்லையோ, உன் வீட்டில துக்கம் இல்லையோ, நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுவதற்காய் கர்த்தர் உன்னை பூமியிலிருந்து, உலக ஆசையிலிருந்து பிடுங்கும் போது யுத்தம் உண்டு. அல்லேலூயா. அந்த யுத்தம் சில குடும்பத்தில் வந்திருக்கிறது, ஜாக்கிரதை என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாத்தானுடைய சேலஞ்ச் பண்றாரு, சாத்தானுடைய யுத்தம் பண்ணி கொண்டிருக்கார். நீங்க செய்கிற யுத்தம் அல்ல, அவர் பயங்கரமான யுத்தம் பண்ணி கொண்டிருக்கார். அதனால உன்னை உலகத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் வரும். உலகத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் மனைவிக்குள்ள சண்டை வரும். உலகத்திலிருந்து பிரிப்பதற்காய் மாமியோடு யுத்தம் வரும். இப்படியுள்ள சூழ்நிலை வரும்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், உலக அன்பு மாயை. உலக அன்பு என் வாழ்க்கையிலே முடிந்து விட்டது. உலக சிற்றின்பம் முடிந்து விட்டது. நான் நம்பின உலக அன்பு முடிந்து விட்டது. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜில் படிக்கும் போது, திருமணத்தில் எனக்கு பெரிய அன்பு கிடைக்கும், பலதும் கிடைக்கும் என்று நான் நம்பி இருந்தேன். அது எல்லாம் முடிந்து விட்டது. இப்போது ஒரு புதிய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே பிறந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் அன்பு பிறக்கிறதுனால உனக்கு பணம் தந்தாலும் உனக்கு வேண்டாம், சமாதானம் தந்தாலும் வேண்டாம், சுகம் தந்தாலும் வேண்டாம், இன்பம் தந்தாலும் வேண்டாம். காரியம், கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி விட்டது. இந்த கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி உலகமானது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீ தூக்கி எறியும் போது சாத்தான் மின்னலை போல விழுகிறது மாத்திரமல்ல, அவன் உன் வீட்டை விட்டு, உன்னை விட்டு வெளியே ஓடி விடுவான். நீ தப்பிக்கப்பட்ட கொள்ளி, நீ பரலோக ராஜ்யத்துக்காக அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு போவதற்குள்ள தடைகளை கர்த்தர் முற்றிலும், ஃப்ரெண்ட்ஸோ, உலகமோ, சினிமாயோ, என்ன பைத்தியம் நமக்கு இருக்கிறதோ அதை முறித்தெறிய இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அதிகமா பொண்டாட்டி நேசிக்காத, புருஷனை நேசிக்காத, பிள்ளைகளை நேசிக்காத, அப்பன் அம்மை நேசிக்காத, யாரையும் அதிகமாக என்னிலும் நேசிக்காத. நீ அதை நேசிச்ச உன்னிடத்துல பங்கு இல்லை, என் பங்கு உனக்கு இல்லை. நேசிக்கண்டான்னு சொல்லல, உலகத்தில் உன்னுடைய மனைவியை நேசித்துத்தான் ஆகணும். உலகத்தில் உன் புருஷனை நேசித்துத்தான் ஆகணும். உலகத்தில் உன் பிள்ளை, உங்களுக்கு வீட்டில் உங்க பிள்ளை நேசித்த காரியம் நீங்க தான் உண்டு. ஆனா இந்த நேசம் ஆண்டவரை விட மிஞ்சக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரோட மிஞ்சக்கூடாது. நம்ம ஆண்டவரை விட இந்த நேசம் மிஞ்சிச்சுன்னு சொன்னா நமக்கு ஆபத்து வந்துட்டு. அல்லேலூயா. மிஞ்சாம நம்ம என்ன செய்யணும்? அந்த நேசத்தை கண்ட்ரோலா வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆவிக்குரிய ஒரு மனுஷிக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு மாத்திரம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இல்லைன்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால உங்களை
ஆவிக்குரிய அனுபவத்திலே வருவதற்கும் மேலான ராஜ்யத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி உங்க சிரசில் மேல் ஜீவ கிரீடத்தை வைத்திருந்தால் உனக்கு நீ போராட்டம் தான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். சுகமா வாழ விட மாட்டீங்க இல்லையா பாஸ்டர்? நிம்மதியா வாழ விட மாட்டீங்க இல்லையா? கொஞ்சம் சமாதானமா வாழ விட மாட்டீங்க இல்லையா பாஸ்டர்? அதுக்கு வேற பாஸ்டர் உண்டப்பா. நீ இந்த பூமியில எதை இழக்கிறாயோ அது உனக்கு பரலோகமாய் மாறும். இந்த பூமியில எதை பாடுபடுகிறாயோ அது பரலோகமாய் மாறும். இங்கே சுமக்கிற நிந்தை தாமே பரலோகமே தவிர இங்கே அன்பினாலோ இங்கே கிரியை செய்தால் அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு திறக்காது என்பதை 100க்கு 100 கர்த்தர் வாக்களிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒன்றும் பயப்படண்டாம், அதனால ஒன்றும் கலங்க வேண்டாம். காரியம் நன்றாய் கோதுமை நன்றாய் சபை என்ன செய்கிறாரா? விளக்க பார்க்கிறார். நன்றாய் சபை உருவாக்க பார்க்கிறார். நன்றாய் சபை சீர்திருத்த பார்க்கிறார். அப்பதான் இந்த சபைக்கு வர பிரச்சனை, அப்பதான் சபைக்கு வர போராட்டம். ஆமே. இப்ப கிறிஸ்துவின் சந்தோஷம். அப்ப நீங்கள் இந்த பிரச்சனைகளை தாண்டி நான் இயேசுவின் சிலுவை சுமக்கும் போது அந்த சந்தோஷம் நிறைவாய் வரும், நிறைவாய் வரும். நிறைவாய் வரும்போது அந்த சந்தோஷம் சொல்லும், 70 வயசு ஆயிடுச்சு, 10 வருஷம் கூட நான் முழுமையான சந்தோஷத்தை அடைய போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் சபையிலே நிறைவாய் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல, கரத்தை தட்டி கர்த்தர். அந்த சந்தோஷம் இந்த உலக சந்தோஷம் அல்ல, அழிவுக்குரிய சந்தோஷம் அல்ல, அழிவுக்குரிய நிம்மதி அல்ல, அழியாத நிரந்தரமாய் தேவன் வைத்திருக்கின்ற அந்த மேலான சந்தோஷம். அல்லேலூயா. கிறிஸ்து பூமியிலே பிள்ளைய பிறந்தது உண்மைதான், கிறிஸ்து பூமியிலே பிள்ளைய வளர்ந்தது உண்மைதான். நீங்கள் நானும் தப்புவிக்கும்படியாக அழிந்திருந்த செத்திருந்த ஜீவனை உங்களுக்கு புதுப்பித்து தரும்படி கர்த்தர் அப்படி செய்தார். அந்த சிலுவை முகாந்திரம் உனக்கு ஒரு புதிய ஜீவன் புறப்பட்டு வந்ததை மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் அந்த ஜீவன் உனக்குள்ளே கடந்து வந்த ஜீவனை பரலோகத்திலே நிலைநிறுத்தும்படியாய் உனக்கு முன்னே பாடுகளும் துன்பங்களை பட்டு சிலுவை சமாதானமாய் சந்தோஷமாய் கொண்டு போனது வேறொன்றுக்கும் அல்ல. என்னை சார்ந்து ஒரு கூட்டம் ஜனம், என்னை சார்ந்து ஒரு கூட்டம் பிள்ளைகள், என்னை சார்ந்து ஒரு பெரிய கூட்டம் ஜனம் இந்த சிலுவையோடு வர வேண்டும் என்று சொல்லிதான் சந்தோஷத்தோடு கத்தை சுமந்தார். அந்த சந்தோஷத்தை தேவ பிள்ளைகள் சுமக்கும் போது மாத்திரம்தான் உனக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு மகா பெரிய சிலுவை தந்திருக்கிறார், ஆனாலும் மேன்மையான ஒரு ராஜ்யத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பசியோ பட்டினியோ துன்பமோ நாசமோ மோசமோ எது வந்தாலும் அதை பாராதபடி அந்த சிலுவை எடுத்து எடுத்து ஓடுகிற உனக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்ட சுதந்திரம் என்றைக்கு இறங்கி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்ன அழுகையாக்கும், பின்ன சஞ்சலமாக்கும், பின்ன தவிப்பாக்கும். எங்கேயும் போக முடியாது, இன்பத்தை அனுபவிக்க முடியாது, நிம்மதி அனுபவிக்க முடியாது, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இந்த செத்த சரீரம் இனி எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தான் இந்த பசங்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து சிலுவை குறித்து அறியாமல் இருக்காது. நான் 10 கோடி ரூபா கையில் வச்சிருக்கலான்னு பார்த்தேன், பிளெயினில் பறக்கலான்னு பார்த்தேன், ஹெலிகாப்டரில் வாழலான்னு பார்த்தேன், மனைவியை குஞ்சால வச்சு ஆட்டலான்னு பார்த்தேன். இது ஒன்றும் நடக்கலை எனக்கு. அல்லேலூயா. வீட்டில் துன்பம், வீட்டில் நெருக்கடி, வீட்டில் பாடுகள், அம்மைக்கு சுகம் இல்லை, அப்பனுக்கு சுகம் இல்லை. அடா அப்படித்தானடா உன்னை உருவாக்க முடியும். ஆமென். அப்படித்தானே உருவாக்க முடியும். இல்லாம நீ நிற்பியா? நான் நிற்பேனா? அப்போ எப்போது கிறிஸ்துவன் ரகசிய சிலுவை உங்களுக்கு வந்ததோ அப்போதே நாம் செத்துட்டோம். அந்த மாம்சம் செத்துட்டோம், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் நிறைய வசனங்களை பார்க்க முடிய வேண்டாம். மேலும் அதில் நாம் எடுத்து கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை படித்து முடிக்க போறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. அல்லேலூயா. நம் மேல இருந்து சிலுவை குறித்து பார்த்தோம், சந்தோஷத்தை குறித்து பார்த்தோம், மேலானவைகளை குறித்து பார்த்தோம். மேலானவை நாடுவதற்குத்தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறவன் எல்லாம் பார்த்தோம்.
இப்ப இங்க பவுல் சொல்ல பாருங்க, இப்ப எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, பணம் உண்டோ பணம் இல்லையோ, சுகம் உண்டோ சுகம் இல்லையோ, நிம்மதியோ நிம்மதி இல்லையோ, எப்படிப்பட்ட வேலை செய்ய, அதெல்லாம் பவுலுக்கு தெரியல காரியம். சபைக்கு கர்த்தர் சொல்றது ஒன்று தான், தன்னை சிருஷ்டியுடைய சாயலுக்கு ஒப்பாய். ஏதேன் தோட்டத்தில் நம்மை சிருஷ்டித்த தேவன் பிதாவின் சாயலுக்கு ஒப்பத்தான் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. கொஞ்சம் தேவதூதர்கள் சற்று சுயவனாக்கி சிருஷ்டித்தார், அவ்வளவுதான். ஆனா அவன் கையில பெரிய ஏதேன் தோட்டத்து சகல மகிமையும் கொடுத்திருந்தான். நல்லா புரிஞ்சு, சகல மகிமையும் கொடுத்திருந்தான். அவனுக்கு ஒரு குறையும், வேலை ஒன்றும் செய்யண்டான், உழைக்கண்டான், பாடுபடண்டான், ஒண்ணுமே செய்யாதபடி அந்த மகிமை அவனுக்கு கொடுத்திருந்தான். அதான் சற்று சிறியவனாக்கி. அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் என்ன செய்தான்? இழந்துட்டான். அல்லேலூயா. தேவன் இறங்கி வந்து குளிர்ச்சியான வேளையில கூப்பிடும்போது, ஆதாமே என் மகனை எங்க இருக்கிறாய் என்று சொல்லி செவி கொடுத்த ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்து தேவ மகிமை இழந்தவுடனே ஒலிக்க தொடங்கினார்கள். அந்த ஒளிவு நம்முடைய அப்பனும் அம்மையும் ஒளித்தார்கள் ஆண்டவரை கண்டு. தாத்தா ஒளித்தார்கள், அநேகர் ஒளித்து அந்த மகிமை பெற்றுக்கொள்ளாம இருந்த இடத்துல ஏதோ ஒரு விதி ஒன்ன தொட்டது. என்ன தொட்டது? ஹல்லேலூயா. அவர்கள் அந்த ரகசியத்தை அறியாம, மறுரூபம் அறியாம செத்து இன்றைக்கு மண்ணுக்கு போய் நித்திய நரகத்தில் தள்ளப்பட்டார்கள். இப்ப நம்ம என்ன செய்தாரு? அந்த மறுரூபத்துக்கு ஒப்பாய் அவர் போராடுக, அவங்களை மறுரூபத்துக்கு ஒப்பாய் மாற்றுவதற்கு. அவர் உங்களை மறுரூபத்துக்கு மாற்றுவதற்காய் போராடுக. அப்படின்னு சொன்னால் தன்னை சிருஷ்டித்தவர்களுடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்ப அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கா, நேரத்தை வைத்திருக்கா. இப்ப சபைக்கு காலம் ஆயிடுச்சு, டேட் ஆயிடுச்சு. இப்ப தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் சிலரை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது பசுமையான ஜீவிதத்தில் இல்ல, சிறைச்சாலை மூலம், நெருக்கத்தின் மூலம், சிங்கக்கூட்டின் மூலம், பட்சிக்கு அக்கினியின் மூலம் ஏதோ ஒரு திட்டத்தை உன் வாழ்க்கையிலே தேவன் உன்னை செய்து அந்த தேவனுக்கு ஒப்பாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பும் போது விட்டு போகாத உன் கையை நீட்டி கொடு. அல்லேலூயா. அந்த தேவ சாயலுக்கு ஒப்பாய் அவரை போல ஆக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அறிவு, அவர் எப்படி நடந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி ஜீவித்தார், எப்படி கிரியை செய்தார், இத்தனை உலகம் அவருடைய கையில் இருந்தும் ஒன்றுமில்லாத தரித்திரனை போல எனக்காய் ஆண்டவர் அலைந்தாரே, அதை போல நானும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எப்படி உலகத்தின் நிம்மதியோ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே மறுரூபமாக போறோம். அல்லேலூயா. இந்த மறுரூபம் எங்க வரப்போகிறது? எங்க வருகிறது மறுரூபம்? உள்ளான ஆத்துமாவிலே, உள்ளான ஆத்துமாவிலே. ஒரு தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது உன்னை பூரண கன்னியாய் தெரிந்து கொண்டேன், உன்னை ஒரு ஜீவபலி பாத்திரமாய் தெரிந்து கொண்டேன், உன்னை முற்றிலும் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லத்தக்க பரலோகத்திலே ஆளுகை செய்கிற ஒரு சக்தியாய் நீ மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சாயல கர்த்தர் உன்னை மாற்ற வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல். ஹல்லேலூயா. தன்னை சாயலுக்கு பூர்ண அறிவடையும்படி புதிதான மனுஷன். நம்ம அறிவு எங்க இருக்குது? பூமிக்கு இருந்துட்டு. இந்த பூமிக்கு அறிவு என்ன செய்கிறது? சம்பாதிக்க சொல்லுகிறது, மேன்மை குறித்து தான் சொல்லும். அநேக இப்படித்தான் சொல்றாங்க அவங்கள்ட்ட, நீ அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், மேலானவை காண வேண்டும் தான் பேசுறாங்க. உட மக்கள், இந்த பொட்ட மக்கள் கையடிச்சு ஹல்லேலூயா. ஜனக்கூட்டத்துக்கு கணக்கும் கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்குத்தான் கலங்கு, மீன், சோறு, உடை, தண்ணி தந்து நடத்துறது. வேற ஒன்றுக்கும் இல்லை, என் பிள்ளை என்னை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு. அப்பா சாயலுக்கல்ல, அம்மா சாயலுக்கல்ல, மாமன் சாயலுக்கல்ல, மாமி சாயலுக்கல்ல, எந்த சாயலுக்கும் அல்ல, உண்டாக்கின என் சாயலுக்கு ஒப்பாய் அறிவடைய வேண்டும். எத்தனை பேர் புரியுது? அந்த அறிவு உங்களுக்கு வந்துதா? அந்த அறிவு எத்தனை பேருக்கு வந்து? அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் சபை. ஹல்லேலூயா.
உங்களுக்கு நான் ஒரு விரோதியும் அல்ல, சாத்தானுக்கு தான் விரோதி. இப்ப இந்த அறிவு உங்களிடத்துல வந்துன்னு சொன்னா, இதான் கழுகு தன் கூட்டை கரைத்து கொஞ்சம் அசைவாடி எடுத்து மேலே பறத்து அது போல ஒரு அனுபவமாக்கும். இந்த அறிவு நம்ம சபைக்குள்ள எத்தனை பேருக்கிட்ட வந்ததோ அவங்களுக்கு பரலோகராஜ நிச்சயம். ஹல்லேலூயா. பரலோகராஜ நிச்சயம், பரலோகராஜ நிச்சயம். அந்த அறிவில தான் நீங்க வாழ போறீங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த அறிவில நீங்கள் வாழும் போது என்ன செய்றீங்க? குற்றமற்ற பாத்திரமாய் வாழ போறீங்க, குறைவில்லாத பாத்திரம் வாழ போறீங்க. ஒரு வஸ்திரத்தை எடுத்தால் கொண்டு போகட்டும்னு விட்டு கொடுப்பீங்க. உங்களை ஒரு மைல் தூரம் விரட்டினால் இன்னும் 2 மைல் தூரம் ஓடுவீங்க. உங்களை கனவாண்டா விட்டு கொடுவீங்க. எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் கிறிஸ்து இயேசுல வைத்து விட்டு நீ மறுரூபம் அடைவதற்கு தேவன் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்க. அந்த கிரியை உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா.